அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஏற்கனவே 25 விழுக்காடு வரி மற்றும் ரஷ்யாவுடன் இருந்து எண்ணெய் வாங்குவதால் 25% அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரக்கூடிய அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் இந்தியாவின் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு 31,626 கோடி மதிப்பிற்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்த இந்தியா நடப்பாண்டு 6 மாத காலகட்டத்தில் மட்டுமே 32,505 கோடி அளவிற்கு மருந்துகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் உற்பத்தி ஆலை வைத்திருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்த வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மருந்துகள் மட்டுமின்றி சமையலறை மற்றும் கழிவறை உபகரண பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். மேலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கனரக லாரிகளுக்கு 25% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார்.